நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 14வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, ஏ பி ஆகிய தாயங்கள் வந்து என் தாயமாக இருக்கக்கூடியவாறு ஏவி என்ற ஒரு தாயம் வந்து ஏவி என்ற பெருக்க தாயம் வந்து ஒரு சிங்குலர் அல்லது என்ன நான் இன்வெர்டிபிள் தாயமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு எய்தர் ஏஓபி வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்று காட்ட சொல்லி கேட்டிருக்கிறார். அப்ப இதுல 2-3 விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப முதலாவது என்ன, இந்த சிங்குலர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பொதுவா எங்களோட பாடப்பிறப்புல இருக்கு இன்வெர்டிபிள். அப்ப இன்வெர்டிபிள் ஒரு ஆளை பற்றி பார்த்திருப்பீங்க. அதாவது ஏக்கு இன்வெர்டிபிள் இருக்கண்டா, ஏக்கு இன்வெர்டிபிள் என்ன அர்த்தம், அதாவது ஏ இன்டு ஏ இன்வெர்ஸ் வந்து ஒரு ஐக்கு சமனாக வரக்கூடிய ஆள். அதாவது ஏ இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம், அதுக்கு ஏக்கு ஏ இன்வெர்ஸ் இருக்குது. அதாவது என்ன, தரப்பட்ட தாயத்துக்கு இன்வெர்ஸ் இருக்கிற. ஆனா எங்களுக்கு தெரியும், நீங்க பொதுவாக இந்த சமன்பாடு படிச்சிருப்பீங்களா, சும்மா ஏ ஒரு தரப்பட்ட ஏ என்ற தாயத்தின் இன்வெர்ஸ் காரணம்டா ஒன்றுங்கள் மட்டும் எதிர adjoint of A என்று பார்த்திருப்பீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு தாயத்துக்கு A இன்வெர்ஸ் இருக்கணும்டா அந்த தரப்பட்ட தாயம் இப்படியான ஆளா இருக்கக்கூடாது, பூச்சியமா என்ற பருமனை கொண்டிருக்க கூடாது. பூச்சியத்தை கொண்டிருந்துச்சுட்டா தாரத்தின் பூச்சியை வந்து போடுவேன், அது ஒரு முடிவிலியான தாயத்துக்கு போடுவேன். முடிவிலியான தாயம் இருக்கலுமோ, அப்ப என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு தாயம் இன்வெர்டிபிள் தாயமா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்கடா எங்களுக்கு வடிவா தெரியணும். அந்த தரப்பட்ட தாயத்துக்கு என்ன, அவற்றை மட்டு பெருமானம் எங்களுக்கு பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்க மாட்டேன். அப்ப இன்வெர்டிபிள் இவருக்கு வேற என்ன பேர் பார்த்தனாங்க, எங்களுக்கு தெரிஞ்சு போகணும். இன்வெர்டிபிள் என்று சொல்லலாம் அல்லது நான் சிங்குலர் என்று சொல்லலாம். நான் சிங்குலர் என்று சொல்லலாம். அப்ப ரெண்டு அர்த்தம் என்னது சமனா இருக்கிற, அதாவது தரப்பட்ட தாயத்துக்கு இன்வெர்ஸ் இருக்கிற, அந்த தாயத்தின் இன்வெர்ஸ் இருக்கிற. அப்ப எங்களுக்கு ஏபி வந்து சிங்குலர் அல்லது நான் இன்வெர்டிபிள் ஆப்போசிட்டா தந்துருக்காங்களே, அதன் அர்த்தம் இந்த தரப்பட்ட தாயத்துக்கு அவர் இந்த இன்வெர்ஸ் இல்ல. அதாவது இந்த மறைமுகமா விலகிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, ஏபி என்ற தாயத்தின் இன்வெர்ஸ் வந்து இல்லை. எப்படி இல்லாம இருக்கும், இவர் வரக்கூடாதுண்டா அவர் இந்த மட்டு பெருமானம் என்னவா வந்து கட்டாயம் எங்களுக்கு இந்த பாயிண்ட வச்சு கொண்டு உடைக்கலாம். மட்டு பெருமானம் பூச்சியமாய் இருந்தா தான் தானத்தின்கள் பூச்சியம் முடிவிலுக்கு போயிருக்கும். அப்படி ஒரு தாயமே இருந்திருக்காது. அப்ப இதுல இருந்து நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், சிங்குலர் என்று சொன்னாங்கடா தரப்பட்ட தாயத்தின் மட்டு பெருமானம் பூச்சியமாக இருக்கு. சரிங்க. அப்ப இப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு எய்தர் ஏஓபி வந்து சிங்குலர் என்று காட்டணும். ஏ வந்து அப்ப மட்டிய பூச்சியம் என்று காட்டணும் அல்லது மட்டு பி பூச்சியம் என்று காட்டணும். சிங்குலர் உங்களுக்கு என்ன தெரியும். எய்தரண்டா என்ன, எய்தரண்டா ஒன்று, எய்தரண்டா வந்து ஒன்று சொல்லுவார். நெய்தரண்டா இல்லை என்ற அர்த்தம் இருக்கு. நெய்தரண்டா இல்லை. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த இப்படி இருந்துச்சா ஏ அல்லது பி ரெண்டுல ஒன்று எங்களுக்கு எப்படியா இருக்கணும், சிங்குலரா இருக்கணும். ரைட். அப்ப இந்த டிட்டர்மினன்ட் இதுல பாடம் படிக்க நீங்க பாத்துருப்பீங்க. முழு பாடப்பிறப்பு இருக்கு எங்கட சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு. வேணும்னா பாத்துக்கொள்கிறேன். அப்ப என்ன செய்யலாம், மட்டு ஏபி வந்து என்னதுக்கு சமனா இருப்பார், மட்டு ஏ இன்டு மட்டு பிக்கு சமனா இருப்பார். சமன் பூஜ்ஜியம். ஒரு மட்டுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளவு பேரும் தனித்தனி பெருக்கத்துக்கு சமனா இருப்பார். சரி, அப்ப அதை வச்சுக்கொண்டு நான் போகிறேன். அப்ப ரெண்டு பேர் பெருக்கம் பூஜ்ஜியம் மாட்டா, ஒன்று இவர் பூஜ்ஜியமா இருக்கலாம் அல்லது இவர் பூஜ்ஜியமாக இருக்கலாம். அப்ப அதைத்தான் நான் காட்ட சொன்னவன். எங்களுக்கு தெரியும் மட்டு ஏ பூஜ்ஜியம் ஏ சிங்குலர், சிங்குலர் என்ன மட்டு பெருமானம் பூஜ்ஜியமாக வருவேன். ஏ சிங்குலர் அல்லது பி சிங்குலர் ரெண்டு போடுவீங்க, சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப என்ன செய்யலாம், உங்களுக்கு எய்தர் ஏ ஓ பி வந்து எங்களுக்கு என்ன சிங்குலராக இருக்கு. அப்ப சும்மா கேட்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு ஆளுக்கு டவுட் வரலாம், என்ன இப்ப ரெண்டு பேர் பெருக்க பூஜ்ஜியம் பெறுதுண்டா ஏ என்ற தாயமும் பூஜ்ஜியமாக இருந்து கொண்டு பி என்ற தாயமும் பூஜ்ஜியமாக இருந்தாலும் பூஜ்ஜியத்தால் அவருக்கு பூஜ்ஜியம் பெறலாமே, என்னத்துக்காக இவர் பூஜ்ஜியம் அல்லது அவர் பூஜ்ஜியம் என்று சொல்லுற, ரெண்டு பேருமே பூஜ்ஜியம் என்ற ஒரு விடயம் வந்திருக்கலாமே என்று கேட்கலாம். அப்ப பாருங்க, அதுக்காக தான் இருந்துக்கிறான் ரெண்டு தாயம் சொல்லி இருக்கிறான். சும்மா ரெண்டு தாயமே பூஜ்ஜிய தாயம் ஒரு ஸ்பெஷல் கேஸ். அப்ப நாங்க நோம்பலா ஒரு கேள்வி இருந்த என்ன செய்யலாம், அவ எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன் ரெண்டு தாயம் பூஜ்ஜிய தாயம் பிறகு கேள்வி செய்யறது ஒன்றுமே இல்லாத வச்சுக்கொண்டு கேள்வி செய்யலாம். அப்ப அதனால அப்ப அங்க போக கூடாது. நீங்கள் உண்மைப்படி கேள்வியில சொல்லி இருந்தாங்கடா பூச்சியமற்ற தாயங்கள் சொல்லி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படி சொல்லாட்டி கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அதுக்கு கேட்ட மாதிரி கேள்வியை கொண்டே முடிச்ச வேண்டாம், எங்களுக்கு சரியாக இருக்கு. அப்ப இவர் தான் எங்க மேட்ரிக்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய 14வது கேள்வியாக இருப்ப. அடுத்தது 15வது கேள்வி.